பேச்சுலர்லாம் பார்க்கலாம் ப்ரோ. லவ்வர்ஸ் வந்தால் மட்டும்தான். பேச்சுலர்லாம் வழியே இல்லை. லவ்வர்ஸ் மட்டும்தான். லவ்வர்ஸ் தான். நல்லா தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. We the students from Anna University. These are my friends. படம் சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. வந்து பாருங்க. ஓகேவா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ரிவ்யூ நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகேவா? சூப்பராக இருந்துச்சு படம். கன்க்ளூடு இது சிங்கிள்ஸ்க்கா இல்லை லிவிங்கில் இருக்கிறவங்களுக்கு, சிங்கிள்ஸ்க்கு, மேரேஜ் ஆக போகிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லலாம். நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனால் வந்து சீரியஸாக இருக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. சிரிப்பாக இருக்கிற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அவ்வளோதான். படம் வந்து நல்லா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் ஒன்று ஒரு தாதா ஒரு பேச்சுலர் மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காலேஜில் ஒரு பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. பட் ஒன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. ரியோப் நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தான். ஸோ நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி அந்த அளவுக்கு அந்த மேஜிக் பலூன் ஜிகதண்டா அதெல்லாம் வந்து நல்லா லாஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெடின் கிங்ஸ்லியோட கேமியோ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மற்றபடி யுவனோட பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. பாட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை, அந்த ஓடுற இந்த ஆர்ஆர் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. படம் நல்லா தான். புரியல, சும்மா லவர்ஸ் தான் ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ரியோட ஆக்டிங் சூப்பர் தான். பிக் பாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலி லவ் பண்ணுறது லவ்வோடு இருக்கணும், கம்யூனிடேமெண்ட்டு சூப்பராக இருக்கணும் அப்படின்றாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. மியூசிக்லாம் ஒர்த்து வேஸ்ட் அவ்வளோவா இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மியூசிக்லாம் இல்லை ப்ரோ. தேங்க்ஸ். படம் ஸ்வீட் கார்டு படம் ஓகே தான் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை. கண்டென்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா லவ் பற்றி தான். லவ் கதை நிறைய இருக்கும்ல, அதில் ஒரு வித்தியாசமான கதை தான் இந்த கதை. பட் படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. யுவன் நல்லா பண்ணியிருக்காப்புல. மியூசிக்லாம் ஓகே தான். இதான் அந்த பலூன் மேட்ரு மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சிரிப்பாக இருந்துச்சு. ஓகே தான், எல்லாம் ஓகே தான். பேச்சுலர் படம் இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரில. ஓகே தான். பட் ஆனால் படம் என்ன இப்படி கண்டென்ட் சொல்ல வர்றது என்னதுன்னா, அதுதான் ஈஸியாக மூவ் ஆன் ஆகி போகிற அந்த கேரக்டர் இருக்குல்ல. ஸோ அதை கரெக்டாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேயில். அப்புறம் அந்த கன்வே பண்ணுற விதம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி வைஸ். பட் ஒரு சில எமோஷ்னலாக கொண்டு வரும்போது அதுவே காமெடி சீனாக மாற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டரு. மற்றபடி ஓகே தான். யுவன் நல்லா மாஸ் பண்ணிட்டாரு, அது ஓகே தான். காமெடி இந்த படத்தில் அவ்வளோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ஓகே. அப்படிலாம் சொல்ல வரல, எல்லாம் மாறி போச்சுல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும், அவ்வளோதான். இது கண்டிப்பாக ஒரு பாய்ஸ் கேங்க்கான இப்போ கண்டிப்பாக படம். இதுக்கு கப்புள்ஸ் போகிற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் பாய்ஸ் கேங் சேர்ந்து போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், சிரிக்கலாம். ஸோ அடல்ட் கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஸோ வந்து ஃபேமிலியாக போனாலும் நல்லா தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அது பாய்ஸ் கேரக்டர் வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடித்து சிரித்து பேசிக்கிறது, அந்த கலாய்ச்சிக்கிற கண்டென்ட்லாம் நிறைய பக்காவாக இருக்குது. ரெடின் கிங்ஸ்லி வந்து ஒரு 2 நிமிஷம் வராரு படத்தில். ஒரு பாட்டு அல்ட்டியான பாட்டு தேட்டர் சிரின்னு சிரிக்குது. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ மேஜிக் பலூன் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அது ஒன்று தான். ஸோ யுவனோட பிஜிஎம் வந்து காமெடி சீன்ஸில் பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அந்த ரியோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் இருக்க கெமிஸ்ட்ரியை வந்து நல்லா தூக்கி காமிக்குது. ஸோ YSR தான் படத்தோட ஹீரோ. எல்லாமே ஆகுது. பட் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். பட் ஒன்ஸுக்கு வந்து பக்காவாக ஒரு 2 hours என்ஜாய் பண்ணுறதுக்கு வர்றீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த படத்துக்கு வரலாம். கண்டிப்பாக ரியோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதேமாதிரி பாய்ஸ் கேங்லாம் போகிறதுக்கு அந்த காமெடி சீன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஹெல்ப் பண்ணுது.